இந்த கதை என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு வாத்துக்காரி வர்றாங்க. அம்மாவும் பொண்ணு வர்றாங்க. அம்மாவே ரொம்ப அழகா இருக்கா, அவருடைய மகள் இன்னும் அழகா இருக்கா. அந்த ஊர்ல பெருந்தனக்காரங்க 8 வாத்துக்கு போடுறாங்க. அப்போ இளைஞர்களோட கூட்டம்லாம் சுத்தி சுத்தி வருது. அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக கூட்டம்லாம் சுத்தி சுத்தி வருது. அழகான அந்த பெண், எவ்வளவு மிகுந்த அந்த பெண் தன்னுடைய மாரோடு வாத்து முட்டைகளை அணைத்துக் கொண்டு வரும்போது, அந்த முட்டைகளை வாங்குவதற்காக இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டெல்லாம் கூட்டமாக நிற்பதும், காலொடிந்த வாத்துகளை வாங்கி சமைப்பதற்காக வாங்கி செல்லும் ஒரே கும்பலா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில அந்த வாத்துக்காரி தன்னுடைய கூடாரத்துல இருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து கதறுகிறான், கண்ணீர் விட்டு புலம்புகிறான். என் மகளத்தை காணுமே, ஐயோ என் மகளை காணுமே. 4 நாள் கழித்து மதகு திறக்கப்படும் போது தொய்யல் வதனம்னு ஒரு கதை, நல்ல காதல் ரசம் சுட்டும் அற்புதமான ஒரு காம உணர்வுகளை சொல்லக்கூடிய, நளினமாக சொல்லக்கூடிய, எந்தவித விரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய கூடுகை தான் அந்த கதை. ஒரு நல்ல நாவல் வாசிச்சா, ஒரு வாரம் வாசிச்சோம்னா அந்த நாவல் கடைசி கட்டம் வரும்போது ஐயோ அந்த நாவல் முடிய போகுதுன்னு வருத்தமா இருக்கும். இலக்கியன் அவர்கள் எழுதின பனை விடலி என்கிற சிறுகதை தொகுப்பு பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம். தமிழில் இத்தனை எழுத்தாளர்கள், இவ்வளவு அற்புதமான படைப்புகள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எப்பவுமே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா? நம்ம மொழி கொஞ்சம் இன்னும் வேகம் பத்தலை, நம்ம ஊர் இன்னும் கொஞ்சம் அழகா இல்லை, நம்ம மனுஷங்க கொஞ்சம் பொறுப்பா இல்லை, நம்ம பிள்ளைகள் இன்னும் சிறப்பா இல்லை அப்படின்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் சிறுகதைகள் உலக சிறுகதைகளின் தரத்தில் எந்த விதத்திலும் குறையாத அளவுக்கு அற்புதமான கலை வடிவத்தில் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வரிசையில் நல்ல ஒரு தொகுப்பு தான் இந்த பனைவிடலி என்கிற ஒரு தொகுப்பு. முதல் கதை குமிழி தூம்புங்கிற கதை. இந்த முதல் கதையில் தொடங்குகின்ற அந்த முதல் பாராவே ரொம்ப அழகா வித்தியாசமா, ஒரு சங்கேரிங்கிற ஒரு ஏரி, அந்த ஏரி வற்றி போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் தொடங்குறாரு. அவருடைய மொழியில் சொன்னால்தான் அதை முழுமையாக ரசிக்க முடியும். சங்கேரி வற்றிவிட்டால் பிள்ளை பெற்றவளின் வயிற்றில் நிலைத்திருக்கும் பிரசவ தழும்புகளைப் போல வரி வரியாய் நீளும் ஒற்றையடி பாதைகள். நீரற்ற சங்கேரி கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலமாகும். ஊர் பள்ளங்களை நிரப்ப மண்ணெடுக்கும் இடமாகி அம்மை தழும்புகளைப் போல குழி விழுந்து கிடக்கும். ஏரி தெட்டில் நிற்கும் ஒற்றைப்பனை பின்னிரவில் பிணக்கில் புறப்பட்டவள் யாருமற்ற பேருந்து நிலையத்தில் நிற்பதை போன்று நின்றிருக்கும். எப்போதாவது கடக்கும் 1-2 ஊர்க்குருவிகள் அது ஆகாயம் என்பதை அடையாளப்படுத்தும். இந்த தொடக்கமே அசத்தலா இருக்கு, நல்ல ஒரு கவிதை நடையில இருக்கு. என்னன்னா, ஒரு டி.டி. ராமகிருஷ்ணன் சொல்லி மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்காரு, ரொம்ப அற்புதமான எழுத்தாளர். நம்முடைய தாமவிய கசா அவளை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு பயிலகம் நடத்தினாங்க. அதில் பேசும்போது அவர் சொன்னார், ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கு ஒரு வாசகனை இழுப்பது என்பது மிகப்பெரிய சவால். இப்போ நிறைய புத்தக கண்காட்சியில் நம்ம எல்லாரும் புத்தகம் வாங்குறோம், எத்தனை பேர் அதை வாசிக்கிறோம்? அது பெரிய ஒரு குறை தான். அதுக்காக தான் நான்லாம் கதை சொல்றதுன்னு வந்ததே காரணம். நான் எழுத்தாளராக கதை சொல்லியாக அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு காரணம்னா வாசிப்பு அனுபவம் குறைஞ்சு போயிடுச்சு, வாசிப்பு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சமீபத்தில் நடந்த நம்ம தமிழ்ச்சனுடைய அமரல் கூட அதை அவர் குறிப்பிட்டார்னு நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் இல்லைன்னாலும் என்ன அந்த செய்தி வந்துச்சு, நம்ம ஆட்களே நிறைய நம்ம தொடர்பில் சரியாக வாசிக்கிறதுன்னு ஒரு குறைபட்டு கொண்டாருன்னு சொன்னாங்க. அப்போ இந்த வாசிப்பு என்பதை, வாசகனை ஒரு புத்தகத்தை ஒரு முதல் பக்கத்தை திறந்தால் அந்த எழுத்து அவனை ஈர்த்து இருந்து வாசிக்க அமர்த்தி கையில் இழுக்கி பிடிக்க வேண்டும். அதில் தான் அவனுடைய எழுத்தாளருடைய சாதனை இருக்கிறது. அப்போ அந்த நுட்பத்தை தோழர் இலக்கியன் அவர்கள் மிக சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். அது அழகா, அந்த தொடக்கமே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு வாத்துக்காரி வர்றான். வாத்து மேய்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருது. அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வாத்து கடை போட்டு அந்த ஒரு பகுதியில் கொஞ்சம் காலம் கழிச்சு அடுத்த ஊருக்கு போகிற ஒரு நாடோடி கும்பல். அவங்க அம்மாவும் பொண்ணு வர்றாங்க. அம்மாவே ரொம்ப அழகா இருக்கா, அவருடைய மகள் இன்னும் அழகா இருக்கா. அந்த ஊர்ல பெருந்தனக்காரங்க 8 வாத்துக்கு போடுறாங்க. அப்போ இளைஞர்களோட கூட்டம்லாம் சுத்தி சுத்தி வருது. அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக கூட்டம்லாம் சுத்தி சுத்தி வருது. அப்போ தினசரி இவங்க வாத்து மேய்ச்சிட்டு போவாங்க, சாயந்தரமா வருவாங்க, வாத்து முட்டையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பெண், அழகான அந்த பெண், எவ்வளவு மிகுந்த அந்த பெண் தன்னுடைய மாரோடு
வாத்து முட்டைகளை அணைத்து கொண்டு வரும்போது அந்த முட்டைகளை வாங்குவதற்காக இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டெல்லாம் கூட்டமாக வந்து நிற்பதும், காலொடிந்த வாத்துகளை வாங்கி சமைப்பதற்காக வாங்கி செல்வதும் ஒரே கும்பலா இருக்கும். ஒரு பெரிய இது இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில அவ அந்த வாத்துக்காரி தன்னுடைய கூடாரத்திலிருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து கதறுகிறான், கண்ணீர் விட்டு புலம்புகிறான், ஒப்பாரி வைக்கிறான், ஊரெல்லாம் ஓடுறான், தவிக்கிறான், துடிக்கிறான். என் மகளத்தை காணுமே, ஐயோ என் மகளை காணுமே அப்படின்னு சொல்லி மயிலா, அந்த பெண் இது மயிலாவை காணவில்லை என்று அந்த பெண் கதறி துடித்து அழுகிறாள். ஊரே கூடி எல்லாம் கூடவே வந்து பார்க்குறாங்க. அங்கே தேடி பாருங்க, பெண்கள் ஒதுக்கிட மந்தை, பெண்கள் வெளியே போகிற மந்தைக்குள்ளே போய் பார்க்குறாங்க, வயலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, எங்கெங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த வாத்துக்காரி மனம் நொந்து போய் அடுத்த நாள் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு அந்த வாத்துகளோடு அந்த ஊரை விட்டு போயிடுறான். 4 நாள் கழித்து மதகு திறக்கப்படுகிறது. அப்போ இந்த பெண்ணை காணவில்லைன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, யாவனையாவது ஓடி போயிருப்பாய், அந்த புள்ள சும்மா பக்கத்து கடந்து கத்திட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பெண்ணை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. யாராவது இளைஞனோடு ஓடி போயிருப்பாள், அதான் அவளை காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4 நாள் கழித்து மதகு திறக்கப்படும் போது மதகில் நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அழுகி ஊதி போன ஒரு அந்த பெண்ணின் உடல் அந்த மதகில் மிகுந்து வருகிறது. அதோட அந்த கதை முடியுது. ஒரு பெண்ணுக்கு அது கிராமமானாலும் சரி, நகரமானாலும் சரி, வீடானாலும் சரி, வெளியானாலும் சரி, வேலை செய்யும் இடமானாலும் சரி, கல்வி கேட்க போகும் இடமா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பாதுகாப்பில்லை என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அவலம். ஒவ்வொரு நாளும் பார்த்தா அங்கே பாலியல் துன்பம், இங்கே பாலியல் வன்முறை, இங்கே பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சமூக குற்றங்களில் மிக முதன்மையான குற்றமாக இந்த பெண்களை மீதான சீண்டல் இருக்கு. அதை முதல் கதையாக எடுத்திருக்காரு. அது ஒரு சிறப்பு இந்த கதையில. அடுத்த கதை பனைவிடலி. இந்த பனைவிடலி கதையை கடைசியில் நான் வரேன். தொய்யல் வதனம்னு ஒரு கதை. வதனா சாந்தன் என்ற 2 காதலர்கள், நல்ல காதல் ரசம் சுட்டும் அற்புதமான ஒரு காம உணர்வுகளை சொல்லக்கூடிய, நளினமாக சொல்லக்கூடிய, எந்தவித விரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய நயம் மிகுந்த ஒரு காதல் கூடுகை தான் அந்த கதை இருக்கு. ரொம்ப அந்த கதையோட நடை, அந்த கதையில வந்து பெரிய செய்தி இல்லைன்னா கூட அந்த கதை, அந்த எழுத்து நடைக்காக அந்த கதை ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. தொய்யல் வதனம். பனைவிடலையும் கடைசியில் நான் பேசுறேன், அதை பத்தி கடைசியில சொன்னான்னு பார்க்குறேன். அடுத்த கதை காத்தாள் அப்படிங்கிற ஒரு கதை. எல்லா கதையும் நான் சொல்லலை, ஒரு 4 கதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா டைம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் மீற விருப்பமில்லை. அந்த காத்தாள்ங்கிற கதை வந்து இன்னொரு அற்புதமான ஒரு கதை. என்னை ரொம்ப கவர்ந்த அந்த கதை இது. காத்தாள் வந்து ஒரு வறட்சியான பகுதியிலிருந்து வாழ்வை தேடி இன்னொரு ஊருக்கு, கொஞ்சம் பசுமையான அந்த பசுஞ்சோலைங்கிற ஊருக்கு வர்றாங்க. அம்மாவும் பொண்ணும் வர்றாங்க, வயதான அம்மாவும் அவருடைய இளம் மகளும் வர்றாங்க. வந்து அவங்க விவசாய கூலிக்கு வர்றாங்க. இப்போ மழைக்காலம் வருது, நெல் அறுக்கணும். மழையில விட்டா நெல்லெல்லாம் முளைச்சி போயிடும். அதனால மழை பெஞ்சாலும் மழையில நனைஞ்சுக்கிட்டே நெல் அறுக்கிறாங்க. இவங்க கூலிக்கு வந்தவங்க தானே, அந்த அவங்களோட உடல் வலி நோவு இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகுந்த சிரமப்பட்டு நெல் அறுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் போது அந்த ஊர்ல கொய்ந்து பண்ணைன்னு ஒரு பண்ணையார் இருக்காரு. அவரோட நிலத்துல நெல் அறுக்கணும்னு சொல்லி போது எல்லாரும் வர்றாங்க. ஆனா காத்தாளையும் அவங்க அம்மாவை மட்டும் காணோம் வரதுல. அப்ப என்னாச்சு, காத்தாளும் அம்மாவும் என்னாச்சு, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க போய் அவங்க ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க. அங்க போய் பார்த்தா காத்தாளின் அம்மாவுக்கு வந்து நெருப்பு மாதிரி கொதிக்குது, காய்ச்சல் கொதிக்குது. அப்புறம் என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க, முடியாம அந்த காய்ச்சல் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனே எல்லாரும் பார்த்து அனுதாபப்படுறாங்க. இப்போ என்ன பண்றது, இவங்க பிழைக்க வந்தவங்க, இந்த ஊர்ல இவங்களுக்கு உறவுன்னு யாருமே இல்லை, என்ன பண்றதும் போது அந்த ஊர்ல இருக்கிற பூவான்கிறவன் ஒரு வெட்டியானவன், அவன் பிறந்து வளர்ந்துலேருந்தே சுடுகாட்டில் வாழ்றவன் தான். ஆனால் விவசாய கூலிக்கும் போறவன். அவன் வந்து பார்க்குறான். பார்த்து யாரும் இல்லாத இவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 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 அம்மாவை வந்து அந்த சவத்தை வந்து அவன் தோளில் சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கான். ஊரே அவன் பின்னாடி போயிட்டு இருக்கு, மயானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து சிலர் பெரிந்தனக்காரர்களாம் வந்து அசலூர் போனத்தை எப்படி உள்ளூர் மயானத்தில் புதைப்ப, நீ யாருக்கிட்ட நீ முடிவெடுத்தன்னு சொல்லி எல்லாரும் பஞ்சமிழைக்க வந்தவிட எப்படி நீங்க ஏற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், இவளை வந்து இந்த பொண்ணை காத்தாள நான் மனைவியை ஏத்துக்கிறேன். இப்போ அந்த அம்மா எனக்கு மருதாய், மாமியாருக்கு மருதாய்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு அவரு. எனக்கு மருதாய் தானே, என் மாமியாரை நான் புதைக்கலாம் இல்லையா, எடுக்கலாம் இல்லையா,
அவர் ஈமச்சடங்கு செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் வாயடைச்சு நிறுறாங்க. அவன் கொண்டு போய் அந்த பெண்ணை, அந்த தாயை அடக்கம் பண்ணுறான். அப்போ ஒரு பெண் என்று வந்தால் சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டியான இருக்கக்கூடிய அவனுடைய அந்த அன்பு, அவனுடைய ஒரு தியாகம், அவனுடைய ஒரு பொறுப்பு அந்த கதையில் ரொம்ப அழகா, நல்லா ரொம்ப காத்திரமான உணர்வுகளோடு நல்ல அழகா படைக்கப்பட்டிருக்கிறது. பேரன்பின் கூடுன்னு ஒரு கதை, அது குழந்தைகளுக்கான ஒரு கதை, ரொம்ப அழகான கதை. பொதுவாக பெரியவங்களுக்கு கதை எழுதிடலாம், குழந்தைகளுக்கு கதை எழுத கஷ்டம். குழந்தைகளுக்கான கதை எழுதுவாங்க, ஆனால் அந்த கதை கூட குழந்தைகள் கதாபாத்திரங்களாக இருப்பாங்க. ஆனால் அது குழந்தைகளோட உணர்வே இல்லாமல் அது பெரியவங்க கதையாகவே இருக்கும். நம்ம சினிமாக்கள் கூட அப்படிதான், குழந்தைகளுக்கான படம் எடுப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் குழந்தைகள் பாத்திரங்களாக இருப்பாங்க, அந்த குழந்தைகள் கூட பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த கதையில் அந்த குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்காங்க. பனிமலர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும் இனியன்கிற ஒரு அவளோட தம்பி தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்க அப்பா வீட்டுக்கு பின்புறம் ஒரு எலுமிச்சை செடி கொண்டு நடுறாரு. அந்த எலுமிச்சை செடி நல்லா பின்னாடி பாத்திரம்லாம் கழுவுறது, இதெல்லாம் தண்ணி ஊற்றி இதுக்கு இந்த குழந்தை தண்ணி ஊற்றி நல்லா செடிச்சு வளருது. அப்போ ஒரு நாள் பார்த்தா அந்த எலுமிச்சை செடிக்குள்ள ஒரு சின்ன குருவியோட கூடு கட்டியிருக்கு. பனிமலர் தான் பார்க்குறா, அதில் 3 முட்டைகள் இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அப்போ பார்த்து போய் பள்ளிக்கூடத்தில் போய் தன்னோட தோழிகிட்டெல்லாம் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு குருவி கூடு கட்டியிருக்கு, 3 முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான். இனியும் சொல்கிறான். எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எதாவது பேசுகிற சப்ஜெக்ட் ஆகிடுது. இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. ஒரு சின்ன நாய்க்குட்டி கிடச்சுன்னா எல்லாம் ஆளுக்கு அதை தூக்கிட்டு சுத்தம் இல்லையா, ஒரு பூனைக்குட்டி கிடைச்சா தூக்கிட்டு சுத்தம் இல்லை. அதுபோல் இந்த குருவியும் அதோட கூடும் அதோட முட்டைகளும் இவங்களுக்கு பெரிய ஒரு பேசுபொருளாகின்றன. அப்போ வெண்பான் அவளுக்கு ஒரு தோழி, அவள் கேட்குறா, எனக்கு ஒரு முட்டை கொடு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை, முட்டை வெடி எடுத்தா அந்த குருவி ஏமாந்து போகுமல்ல. அப்போ குருவிக்கு என்ன கணக்காக தெரிய போகுது, 3 முட்டை இருக்குல்ல, ஒன்று எடுத்து கூட எனக்கு கேட்பாங்க. அந்த குழந்தைத்தனமான கல்வி. இல்லை அதுக்கு கணக்கு தெரியாது, ஆனால் பார்த்து இல்லைன்னா அதை தவிச்சு போகல, ஏமாந்து போகல, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, அவளுக்கு விரக்தியோட போயிடுறாப்போ. அப்போ பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறா, மழை வருது. அப்போ அவசரமாக அவள் ஓடுறா, பனிமலர் ஓடுறான். என்ன பார்த்தா ஜாமெட்ரி பாக்ஸ்க்குள்ள 3 முட்டை எடுத்து உடைச்சு வச்சிருக்கான். ஏன்னா வெளியே போனால் யாராவது திருடிக்குவாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகும்போது அந்த 3 முட்டை எடுத்து ஜாமெட்ரி பாக்ஸ் ஒழிச்சு வச்சுட்டு வந்தோடனே திரும்ப அதை கூட்டுக்குள்ள வைக்கிறான். அப்போ அன்றைக்கு இரவு பெரிய மழை வருது. காலையில் வீட்டுக்குள்ளே பார்த்தா பனிமலரை காணோம். அவங்க அம்மா ஓடுற அங்கேயே தேடுறான். இந்த பிள்ளை காணமேன்னு சொல்லி தேடும் போது பின்னால் போய் பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறா. பூவரச மரம் ஒடிஞ்சு அவன் மேலே விழுந்து கிடக்குது. அந்த செடியெல்லாம் கிடக்குது. அப்படியே குளிரில் நடுங்கிட்டு கிடக்கிறான். அப்போ கதறையெல்லாம் பதறிட்டு போய் பார்த்தா ஒன்றும் ஆப்பதில்லை, ஆனால் மயங்கி கிடக்கிறான். உடனே அதுக்கு மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுத்து நல்லாயிடுறான். என்ன எங்கே கண்ணு முடி சொன்னால் எங்கள் குருவி எங்கள் முட்டை எங்கன்னு கேட்குறாப்போ, குருவி கூடு காணாமல் போயிடுச்சேன்னு அழுகிறான். பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதுளஞ்செடியில் அந்த குருவி தன்னுடைய அந்த 3 ஏற்கனவே குஞ்சு பொறிச்சிருது. அந்த சிவந்த 3 குஞ்சுகளையும் அரவணைச்சிட்டு அந்த குருவி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கதை முடியுது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது. குழந்தைகளுடைய கள்ளங்கபடம் இல்லாத அன்பு, குழந்தைகளுடைய பார்வையில் இயற்கையும் இந்த உலகமும் இந்த உறவுகளும் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நான் ஒரு கதை சொல்லி ஆகவே ஒரு கதையை இங்கே கதையாக ஒரு சின்ன கதையை வாசிச்சலாம் இருக்கேன். ஏன்னா கதைகள் இப்போ இலக்கியன் அவர்களை பற்றி, அவருடைய எழுத்தை பற்றியோ ஒரு கதைகளை பற்றியோ நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் அந்த கதையை எப்படி இருக்குன்னு நீங்கள் புத்தகம் வாங்கி வாசித்தா மட்டும்தான் தெரியும். ஒரு கதை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் மூலமாக இந்த கதைகளை பற்றி நீங்கள் ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகங்களை வாங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த ஒரு கதை மட்டும் வாசிக்கிறேன். சின்ன கதை தான். பனைவிடலி. உச்சி பொழுது வெப்பத்தில் குளித்து கொண்டிருந்தது நிலம். குற்ற உணர்ச்சியற்றவன் தலை கவிழ்ந்திருப்பது போல பனைவிடலைகளின் நிழல் அவைகளின் அடியிலே படிந்திருந்தது. வெப்பத்தை குடித்து கிடக்கிற மண்ணை வெற்று பாதங்களால் எதிர்கொள்வது அவ்வளவு எளிதானதல்ல. அது அந்த மண்ணில் பெருவாழ்வை வசப்படுத்திய கால்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். சூட்டை பொறுத்து கொள்ளும் பாதங்களை விட மனங்கள் அதை பழகி இருக்க வேண்டும். எந்த தூரத்தையும் கால்களால் கடப்பது இரண்டாவது தான். முதலில் பயணிப்பவரின் மனம்தான் கடக்கிறது. பிறகுதான் எந்த ஒரு பயணமும் தொடங்குகிறது. தன் விடலை கால்களால் வெக்கை பூமியை நோக்கி அப்படி ஒரு பயணத்தை தொடங்கியிருந்தாள் மருதாள். புதுமழையில் நிறைந்த ஊர் கம்மாயில் குதித்த பருத்த தவளை போல பதின்பத்தை அடைந்திருந்தாள். துரித நடையினை சாத்தியப்படுத்த ஏதுவான நீண்ட நெடிந்த கால்கள் மருதாளுடையது. முன்னும் பின்னும் கைகளை விசும்பி அவள் நடக்கையில் விசையுறும் காற்று ஒலி எழுப்பும். மருதாள் படர்ந்த தன் நெற்றியில் எப்பொழுதும் மையெழுதி கொள்வாள்.
மயில் தோகை படம் போட்ட சேலையால் விரித்து கட்டிய அவள் மாறாப்பு மடலுரியாத இளநுங்கை போல் இருக்கும். கூந்தப்பனையின் விளைந்து சரிந்த அதன் சரடுகளைப் போல நீண்ட கூந்தல் மருதாளுக்கு. அது அள்ளி முடியாமல் அலைந்திரும் போது காற்றில் அல்லாடும் தீபமாகும். மருதாள் உயிர் கொண்டு நடந்தலையும் செழித்த பனை விடலி. மருதாளின் பாதம் இந்த வெக்கையும் தணல் மேவியையும் சூட்டையும் பழகிவிடவில்லை தான். ஆனால் அவளின் வேட்கைக்கு முன் வெப்பச்சூடெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நெடுதுயர்ந்த பனைகளை அண்ணாந்து பார்த்தவாறு நடந்து போய் கொண்டிருக்கும் மருதாளுக்கு அதன் அடியில் காட்டிருக்கும் செடிகள் அதன் பச்சையத்தை போராடி தக்க வைத்திருப்பது போல் இருந்தது. இவருடைய கதைகள் எல்லா கதைகளிலுமே இயற்கையும் தாவரங்களையும் வயல்களையும் மழையையும் மண்ணின் ஈரத்தையும் உழைக்கின்ற மக்களின் வலிகளையும் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கு. முழு கதையை படித்தா நேரம் ஆகிடும். அல்லது கடைசி பகுதி மட்டும் படிக்கிறேன். இந்த மருதாள் என்னன்னா, ஒரு குயவர் குல பெண்ணவோ மண்பானை செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண். இவங்க அம்மா மகிழாம்பாளுங்கிறவா வயதான போது அந்த வழியாக போயிட்டு வந்திருக்க ஒருத்த மேலே மையல் கொள்றா. அவங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுது. பொத்தாரின்னு ஒரு நல்லா நீண்டு உயர்ந்த வளர்ந்த ஒருத்தன் அவளோட பழகிட்டு அவளை கைவிட்டுட்டு போயிடறான். இவ மகிழம்பாள் சூழ் குண்டர்றா. அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அவங்க அப்பா தாய் இல்லாத பெண். அவங்க அப்பா கதறி துடிக்கிறாரு. என்ன பண்ணுறது? சரி நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையை கூட்டிகிட்டு அந்த பையன் வீட்டுக்கு பொத்தாரி வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் சேதி இருந்த மகிழாம்பாளின் தகப்பன் வெக்கை தணிய தொடங்கி இருந்த அந்த அந்தியில் மகளின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பொத்தாரி விட்டு வாசனம் நின்றார். புது மனித நடமாட்டம் அறிந்த திருநாய்கள் குறைக்கும் சத்தத்தில் தெருவில் திரண்டனர் ஊர்வாசிகள். வீட்டுல யாரையா? உங்களைத்தான். வீட்டுல யாரு? கூப்பிடுறது காது கேட்கலையா? யார் வீட்டுல என்று மகிழாம்பாள் தகப்பனின் குரல் தாழ்ந்தும் அதிர்ந்தும் இடைவிடாமல் ஒலித்தது. வீட்டுக்குள்ளிருந்து பொத்தாரியின் தாய் தன் கலைந்த தலைமுடி அள்ளி குடித்தவாறு அவன் எத்துக்கு பையனோட அம்மா விஷயம் தெரிஞ்சுட்டு கதவை எடுத்து சத்திட்டு உள்ள போயிடுறான். பதிலே சொல்றதில்லை. அழுது புரண்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. எதுவும் நடக்கல. பொருட்படுத்துறதில்லை. வீட்டுக்கு திரும்பி அந்த தகப்பன் என்ன பண்ணுறான்னா, பானைகளை வைக்கிற சூளையில் போய் உள்ள படுத்து நெருப்பு மூட்டிட்டு அந்த பானைகளோட செத்து போயிடுறான் தான். இவன் என்ன பண்ணுவான்? அந்த பெண்ணு தாளிட்ட கதவுகளின் முன் எப்போது எந்த காலத்தில் நீதி கிடைத்திருக்கிறது? இருக பிடித்த தன் கையை விட்டு நடக்க தொடங்கிய தன் தந்தையின் பின் வண்டித்தடத்தில் தடமாறாமல் நடந்து விளையாடும் குழந்தை போல பின்தொடர்ந்தாள். அவர் தன் கையை விட்டு விட்டது அவளை கைவிட்டு விட்டேன் என்ற அர்த்தத்தை உணர மகிழாம்பாளுக்கு அந்த இரவு புலர வேண்டியிருந்தது. சூளையில் வேக்காடு கடுக்க வைக்கப்பட்டிருந்த பானை சட்டிகளுக்குள் விறகடுக்கி தானும் போய் படுத்துக்கொண்டு சூளைக்கு தீ மூட்டி பானை சட்டிகளோடு வெந்து கிடந்தார் மகிழாம்பாளின் தகப்பன். அதிகாலையில் பிணவாடை தாழாத ஊர் மக்கள் சூளையின் மீதேறி கண்டுபிடித்தனர். ஊர்கூச்சலில் திடுக்கிட்டு எழுந்த மகிழாம்பாள் சேதி கிட்ட மயக்கமுற்றாள். பொத்தாரி தலைமறைவானாம். அவன் ஊருக்கு கூட்டிட்டு போய் வேற ஊருக்கு போயிடுறான். இதன் பிறகு இந்த பெண் வளர்ந்து ஆளாகிறான். அவன் அம்மானு கூப்பிட்றத விட எங்க அப்பா யாரு அந்த கேள்விதான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறான் அம்மாவை. அவ நாணி குறுகி போறான். அவமானத்தால் குன்றி போகிறாள். வேதனையால் வெந்து போகிறான். திரும்ப எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல தாங்க மாட்டாம உண்மையை சொல்லிடுறான். இந்த பொத்தாரி தான் அவனோட அப்பா இந்த ஊர்ல இருக்கிறான்னு சொல்றான். அங்க தேடி போறான். அந்தி என்பதால் கூடடைய குவியும் பறவைகளைப் போல வீடடைய தொடங்கிய மனிதர்களின் மனதில் யார் இவள் என்ற கேள்வியை எழச் செய்து நின்று கொண்டிருந்தாள் மருதாள். பொத்தாரியின் வீட்டு வாசல் திருவாசிகளால் நிறைந்தது. கூட்டத்தில் இருந்து நடுத்தர வயது பெண்டொருத்தி கேட்டாள், யாரும்மா நீ? யாரை பார்க்கணும்? எங்க இருந்து வர்ற? ஒத்தையாவா வந்த என்று 4 கேள்விகளையும் ஒரே மூச்சில் கேட்டு முடித்தான். என் பேரு மருதா, பொத்தாரிய பார்க்கணும், கீழ்ப்பந்தல்ல இருந்து வந்திருக்கேன், ஒத்தையில தான் வந்தேன் என்று மருதாள் சொல்லி முடித்த கணம் அவள் தாயின் வயதத்த ஒருவள் வீட்டு வாசல் பேச்சொலியால் நிறைந்திருப்பதை அறிந்து வெளியே வந்தாள். அவளின் பின்னே ஒருவராக அவளின் 2 பிள்ளைகளும் வந்தார்கள். அதில் ஆணொன்று பெண்ணொன்று என்பது அவர்கள் அணிந்திருந்த உடைகளே சொன்னது. வீட்டிலிருந்து வந்தவள் கேட்டாள், என்னம்மா கூட்டம்? யார் இந்த பொண்ணு? யாரிடமிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. மருதாள் கேட்டாள், பொத்தாரி வீடுதானே? ஆமாம் என்றாள் அவள். பொத்தாரி இருக்காரா? இருக்காருமா, உள்ளவாமா என்றவள். மருதாள் கேட்டாள், நீங்க யாரு?
நான் மரகதம், பொத்தாரி சம்சாரம், இது என் 2 பிள்ளைங்க என்று அவளின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மருதாள். மரகதத்தின் 2 பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி வந்து மருதாளின் கையை பற்றி கொண்டு நிற்க அவளின் கையை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து போனால் மரகதம். வாசலில் நின்ற கூட்டம் பனையுச்சி குலை விழுந்து தெரித்தது போல கலைந்தனர். கொல்லைப்புறத்திலிருந்து கை கால்கள் அலமை விட்டு தலையில் கட்டியிருந்த துண்டை உதறி முகத்தை தொடுத்தபடி வந்த பொத்தாரியை வெச்சகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மருதாள். தனது நீண்டு நெடிந்த கைகால்களுக்கான காரணம் தெரிந்து கொண்டவளைப் போல பார்த்து கொண்டிருந்தாள். வளர்ந்த பனையாக நின்றிருந்தான் பொத்தாரி. ஒரு கணம் தன் நினைவற்றிருந்தவளை பார்த்து பொத்தாரி கேட்டான், நீ யாரு? உன் பேர் என்ன? ஒரு வினாடி பதிலேது பேசாமல் இருந்துவிட்டு சொன்னாள், நான் மருதாள் என்றவளிடம். அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பொத்தாரி. மரகதம் அவசரமாக அடுப்படிக்கு நுழைந்து காப்பியோடு வெளியே வந்து மருதாளிடம் கொடுத்தாள். அப்போது அவள் பிள்ளைகள் மருதாளின் பக்கம் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை வெளியில் விளையாட அனுப்பிவிட்டு சுவரோரமாக சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள் மரகதம். தயங்கியபடி காப்பியை குடித்துவிட்டு பதிலேது பேசாமல் எழுந்து புறப்பட்ட மருதாளை ஓடி போய் வாரி அணைத்து கண்ணீர் மல்க அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் மரகதம். எந்த சலனமும் இன்றி நின்று கொண்டிருந்தான் பொத்தாரி. இறுக அணைத்திருந்த மரகதத்தின் கைகளை மெல்ல விலக்கிவிட்டு, என்னை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் மரகதமும் என் தாய்தான். உன்னால் தான் நான் பிறந்தேன் என்றாலும் நீ என் அப்பன் இல்லை என்று அவள் மனம் நினைத்த போது வீட்டிலிருந்து வெளியேறத் தொடங்கினாள் மருதாள். இதுதான் பனை விடலையோட கதை. இது போன்ற எல்லா கதைகளுமே, இன்னொரு கதை உப்புச்சுவையினர் கதை, அது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு, திரும்ப அவங்க எப்படி சமரசமாகறாங்க, ஒரு பாதிப்பு வரும்போது அந்த கணவன் திருந்தி அவளை மனைவியை அன்போடு அணுகக்கூடிய ஒரு காட்சி இந்த கதையை எடுத்திருக்காரு. சின்ன சின்ன சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. ஆனால் எல்லா கதைகளுமே அவருடைய முனைப்பும் அவருடைய சமூக பார்வையும் கிராமிய வாழ்க்கையை பற்றிய அவருடைய அனுபவ அறிவும் இந்த கதைகள் எல்லாம் விளங்குகின்றது. நல்ல மொழி நடை, அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கதைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இலக்கணமெல்லாம் கிடையாது, 5 பக்கம் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, 50 பக்கம் கூட எழுதலாம். தமிழ் சிறுகதையின் பிதாமகனான புதுமை பித்தன் கதைகளை பார்த்தீங்கன்னா 3 பக்க கதை இருக்குது, 30 பக்க கதையும் இருக்கும். அவருடைய முழு தொகுப்பை பார்க்கும்போது எல்லா விதமான கதைகளும் இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் 80-90 ஆண்டுகளாகியும் இன்னும் புதுமை பித்தன் கதைகள் நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பேர் நல்ல கதைகளும். இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை எனக்கு அளித்தமைக்காக தாமுகாசாவுடைய மாவட்ட குழுவுக்கு நன்றி சொல்லி, இந்த புத்தகத்தை அற்புதமான ஒரு சிறுகதை தொகுப்பை வழங்கியமைக்காக இலக்கியன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.